உன்னை கடலில் பார்த்தேன் சிலையா. வெல்கம் டு கைஸ் நியூ வீடியோ. இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி வேறு லெவலான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் உங்கள் ஃபோட்டோவை வச்சு எடிட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செட் பண்ணிக்கோங்க. வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். நம்ம இதோட மெட்டீரியல் எல்லாமே நம்ம டெலகிராம் சேனலில் கொடுத்துருவோம். டெலகிராம் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணி அதுலேருந்து எடுத்துக்கோங்க. இதோட ப்ரீ செட்டு எல்லாமே நான் டெலகிராம் சேனலில் கொடுக்குறேன். அதில் போய் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனல்லேருந்து நீங்கள் நான் அப்லோட் பண்ணுற ஒரு வீடியோக்கான எல்லா லிங்க்கும் அதில் தான் வரும், மெட்டீரியல் லிங்க்கு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ். நான் கொடுத்த ப்ரீ செட்டை ஓப்பன் பண்ணிங்கனாக்கா இப்படி தான் வரும். இதில் போய்ட்டு இந்த கலர் அண்ட் ஃபில்னு இருக்கும், சரி எடிட் குரூப்பை கொடுத்துங்க. இதில் வந்து அந்த ஃபோட்டோவுக்கு போய்ட்டு கலர் அண்ட் ஃபில் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த ஸ்டார் மாதிரி இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்கள் கேலரி ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு தேவையான ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிங்கனாக்கா இதில் அப்படி ஃபிட் ஆயிரும். அப்படி எதுவும் மூவ் பண்ணோம்னாக்கா மோன் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய் இப்படி மூவ் பண்ணிக்கோங்க, எங்கிட்ட மூவ் பண்ணுறதுனாலும். இப்போ அடுத்த குரூப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த இமேஜ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இதை வந்து இந்த ரெண்டாவதாக இருக்கிறத கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஃபுல்லாக ட்ராக் ஆயிரும். இந்த புக் மார்க்கில் வச்சு ஃபுல்லானதுக்கப்புறம் அடுத்த குரூப்புக்கு போய்க்குங்க. அதேமாரி எடிட் குரூப் கொடுத்துங்க. அதுக்கப்புறமா இந்த இமேஜை கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில்லில் போய்ட்டு அந்த ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி அந்த ஸ்டார் மாதிரி இருக்கிறத கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு கேலரி ஓப்பன் ஆயிரும். அதுலேருந்து அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெளில வந்துட்டு மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு எனக்கு லைட்டாக ஃபோட்டோ அட்ஜஸ்ட் பண்ணணும். இதிலே மூணாவதாக இருக்கிறத பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணி கம்மி பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இமேஜு ஜூம் அவுட் ஆகும். இப்போ மேலே 4 ஏரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான இடத்துல கிராக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து வெளில வந்துடுங்க. இந்த 2 குரூப்பும் எடிட் பண்ணியாச்சு. நான் இந்த பீட் மார்க்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு புக் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அந்த புக் மார்க்கு இமேஜ் ஆட் பண்ணிங்கனாக்கா போதும் உங்கள் இமேஜு. வெயிட் பண்ணுங்கள், நான் எல்லா இமேஜும் இந்த ப்ளஸ் பட்டனை இருக்குல்ல, க்ரீன் கலர் ப்ளஸ் பட்டனு, அதை கிளிக் பண்ணி மீடியாவுக்கு போய்ட்டு இதில் உங்களுக்கு தேவையான இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல் கம்பேரிஷன் ஏரியா கொடுத்துருங்கன்னா ஃபுல்லாயிரும். இப்போ வந்து இந்த புக் மார்க்குக்கு வச்சு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அடுத்த புக் மார்க்குக்கான இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு இமேஜுக்கும் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் இமேஜை. அதே மாதிரி தான் 3 பட்டனை கிளிக் பண்ணி ஃபுல் கம்பேரிசன் ஏரியா கொடுத்தீங்கனாக்கா அடுத்ததும் ஆட் ஆயிரும். இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கனாக்கா அடுத்த புக் மார்க் போயிடும். டக்குன்னு கட் பண்ணிங்கனாக்கா கட் ஆயிரும். அடுத்த இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். க்ரீன் கலர் ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி மீடியாவுக்கு போய்ட்டு அடுத்த இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல் கம்பேரிசன் ஏரியா அதே மாதிரியே அந்த ஏரோ மார்க்கு கட் பண்ணிடுங்க. மீடியாவுக்கு போய்ட்டு மறுபடியும் அடுத்த ஃபோட்டோ, அது மாதிரி உங்களுக்கு எத்தனை ஃபோட்டோ இருக்குதோ அந்த பீட் மார்க்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் வேறு சாங் ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அடுத்த ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன். இதுமாதிரி நீங்கள் ஒரு பீட் மார்க்கு தகுந்த மாதிரி ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணுங்கள், நான் எல்லாத்துக்கும் ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான், ஃபோட்டோ ஆட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், எல்லாத்துக்குமே ஃபோட்டோ ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து உங்களுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணணும். எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம் வாங்க. இன்னொரு ப்ரீசெட்டு சேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டு கொடுத்துருக்கேன், அதையும் ஓப்பன் பண்ணிங்கனாக்கா இப்படி அந்த எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணி
இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு உங்கள் இதே மறுபடியும் போய்க்கோங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு இமேஜுக்கு ஒரு கிளிக் பண்ணி எஃபெக்டில் போய்ட்டு 3 பட்டனை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி இந்த அடுத்த 2வது இமேஜை விட்டுருங்க. 3வது இமேஜுக்கு போய்க்குங்க. எஃபெக்ட் போய்ட்டு 3 பட்டனை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்துலேயும் 1 விட்டு 1 எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததுக்கு போயிடலாம். மறுபடியும் அதே சேக் எஃபெக்ட்டுக்கு போய்க்கோங்க. அடுத்து 2வதாக ஒரு இமேஜ் இருக்கும். அதை எஃபெக்ட்டுக்கு போய்ட்டு 3 பட்டனை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. மறுபடியும் உங்களதே ஓப்பன் பண்ணிங்க உங்கள் ஃபோல்டரு. இப்போ இடையில ஒன்று எஃபெக்ட் ஆட் பண்ணாமல் இருப்பீங்களா, அதுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணி எஃபெக்ட்டுக்கு போய்ட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துங்க. 2வதாக காப்பி பண்ணதை அதே மாதிரி 1 விட்டு 1 பேஸ்ட் பண்ணிக்கோங்க எஃபெக்டை. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செட் பண்ணிக்கோங்க கைஸ். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அவ்வளோதான், எல்லாத்துலேயும் நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் அதே எஃபெக்ட்டுக்கு போய்க்கோங்க. சேக் எஃபெக்ட்டுக்கு இந்த 3 லேயர் இருக்கும். இந்த 3 லேயரையும் காப்பி பண்ணி இந்த 3 லேயரையும் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா இது மாதிரி டெக் ஆகும். இந்த இதை கிளிக் பண்ணிங்கனாக்கா காப்பி 3 லேயர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா காப்பி ஆயிரும். இப்போ அடுத்து உங்கள் ஃபோல்டருக்கு போய்ட்டு ஃபஸ்ட்டில் வச்சு இதே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதே ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா பேஸ்ட்டு 3 லேயர்னு இருக்கும். அது 3 லேயர் காப்பி ஆகி பேஸ்ட் ஆயிரும். இப்போ வீடியோ எண்டுக்கு போயிருங்க. இந்த 3 லேயருமே ஃபுல்லாக கொண்டு வந்துடுங்க. ஒரு லேயரையும் கிளிக் பண்ணி இந்த இதை கிளிக் பண்ணிங்கனாக்கா ஃபுல்லாக வந்துடும். வீடியோ ஃபுல்லாக ட்ராக் ஆகிரும். அவ்வளோதான், சிம்பிளாக வீடியோ மேக் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு தேவையான ரேஷியோ செட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துங்க. இது எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கிற நேரம் நம்ம சேனலுக்கு புதுசாக யாரும் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட் பண்ணையில் இது மாதிரி ஏதாச்சும் எரர் காமிச்சிச்சுனாக்கா க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் எக்ஸ்போர்ட்டுக்கு போய்க்கோங்க. இந்த ஏரோ மார்க் இருக்கும் வீடியோவுக்கு கீழே, அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி ஃபுல் ஹெச்டின்னு இருக்கும், ஹெச்டியை மாற்றிக்கோங்க. மாற்றி எக்ஸ்போர்ட் கொடுங்க. எக்ஸ்போர்ட் ஆகும். அதுக்கப்புறம் சேவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ்.